السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகளை ஈமான் உறவுகளே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவுகளிலும் நாங்கள் தர்பியா என்கிற இந்த பாடத்தொகுப்பை பார்த்து வருகிறோம். இந்த தொகுப்பு அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹு தாலாவிடம் அதிகமாக நானும் நீங்களும் வேண்டுகிற அல்லது ஆசை வைக்கிற ஒரு காரியத்தை அல்லாஹ் எவ்வாறு தந்து அந்த காரியத்திலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் எவ்வாறு சோதிக்கிறான்ங்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் புகாரியில் 3464 ஹதீஸாக நானும் நீங்களும் பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்ல ஈமான் உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நானும் நீங்களும் நமக்குள்ள இருக்கிற சில இயலாமைகளை நினைத்து நானும் நீங்களும் அதிகமாக கவலைப்படுவதற்காக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மனதளவில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த கவலைகளில் ஒரு பிரதானமான ஒன்றுதான் சில காரியங்களை நமக்கு முன்னால் நடக்கிற போது அல்லது சில காரியங்கள் நமக்கு முன்னால் நடக்க முயற்சி செய்து நடக்க இயலாமல் போகிற போது இந்த நிலைமைகளிலெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை நாம் எண்ணுவோம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு இதை தந்திருந்தால், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை போல் அல்லாஹ் எனக்கு தந்திருந்தால் நிச்சயமாக நான் இதற்காக களம் இறங்கியிருப்பேன் அல்ல இதற்காக நான் கொடுத்திருப்பேன் என்று நாங்கள் கவலைப்படுவது வழக்கம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அல்லாஹு தாலா சில அடியார்களை தெரிவு செய்து அந்த அடியார்களை அல்லாஹ் எப்படி சோதிப்பான் என்பதையும் அல்லாஹ் இதற்கு முன்னாடி எப்படி சோதித்தான் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான். அதில் முதலாவது பாருங்க, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான் பனு இஸ்ரவேலர்கள் சமுதாயம். பனு இஸ்ரவேலர்கள் என்றால் இப்ராஹிம் நபியினுடைய முதலாவது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இசாக் நபி பரம்பரையை சார்ந்தவர்கள். இசாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இந்த அடிப்படையில் இந்த மூசா நபி, ஷுஐப் நபியாருக்கு இந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் சொல்லுவோம். இவர்கள் தான் யூதர்கள் என நம்ம சொல்லுவோம். இந்த யூதர்களுக்கு அல்லாஹு தாலா பெரிய ஒரு சோதனை களத்தை அல்லாஹ் உருவாக்கி அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இருந்த 3 மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சமுதாயத்தில் இருந்த 3 மனிதர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அதில் முதலாவது நபர் யாருன்னு கேட்டால், உடல் முழுவதும் வெடிப்புகளால் உண்டான குஷ்டரோகி. அவரை பார்த்தால் மக்கள் அருவருப்படைவார்கள். அந்த மனிதனை பார்த்தா அவனுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, யாரும் அவனுக்கு மனப்பெண் கொடுக்க மாட்டாங்க, யாரும் அவரை அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஊரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த மாதிரி குஷ்டரோக அருவருப்பான தோற்றத்தில் இருந்த ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க விரும்புகிறான். 2வது ரசூலா சொல்றாங்க யாருன்னு கேட்டால், அந்த மனிதன் மொட்டை தலை, பார்க்கவே அசிங்கமாக இருக்கு மொட்டை. அப்படி என்றால் என்னன்னு நமக்கு தெரியல, ஆனால் மொட்டை தலையாக வழுக்கத்தலை என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய இந்த வழுக்கை தலத்தின் அலங்கோலத்தை பார்த்து அவனை யாரும் மதிக்கிறது இல்லை, அவனுக்கு ஊரில் கண்ணியம் இல்லை, கௌரவம் இல்லை, அவனுக்கு அந்தஸ்து கொடுக்கப்படலை. இந்த மாதிரியான ஒரு மனிதனையும் அல்லாஹ் தாலா சோதிக்கிறான். 3வது ஒரு மனிதர் யாருன்னு கண்ணு தெரியாதவருக்கு. இந்த கண்ணு தெரியாத மனிதரையும் அல்லாஹ் சோதித்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். இந்த 3 மனிதருக்குமே ஒரே கோட்பாடு தான், ஒரே இலக்கு, உலகத்தில் தான் ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இந்த ஆசையோடு இருக்கிற அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்னு கேட்டால், முதலாவது குஷ்டரோகி உள்ள மனிதன், உடம்பெல்லாம் பொறுப்பொறுப்பாக வெடித்தவன், காஞ்ச நிலம் போல உடம்பு வெடிச்சிருக்கும். இந்த குஷ்டரோகி மனிதனிடம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய வானவரை அனுப்பி அந்த வானவர் அந்த அடியானிடம் கேட்கிறார், உனக்கு உலகத்திலே ரொம்ப விருப்பமானதாக நீ வேண்டுவதாக இருந்தால் என்ன கேட்பான்னு கேட்குறாங்க. ஒரு நோயாளிகிட்ட போயிட்டு அவன் இயலாமை இருக்கிறான், அவன்கிட்ட போய் உனக்கு என்னப்பா வேணுமென்று கேட்டால், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும்னு நானும் நீங்களும் சொல்லுவோம். இந்த நோயில் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடியலை, என்ன எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்க, இந்த நோயிலிருந்து நான் நீங்கினா போதுமப்பா என்று நம்ம நினைக்கிறத மாதிரி அந்த அடியான் சொல்கிறானா, நான் இந்த நோயிலிருந்து மக்கள் என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறார்கள், எனக்கு கண்ணியம் இழக்கப்படுகிறது, எனக்கு இந்த நோயிலே சாப்பிடணும்னு சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய சோதனை அல்லவா. அப்போ அந்த மலக்கு என்ன செய்கிறார் கேட்டால், அதோடைய தொடர்படி தலையிலேருந்து அப்படி தடை விடுறார். அவரோட நோய் எல்லாம் குணமாகி நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்துக்கு மாறுறார். அவரோட நோய் எல்லாம் குணமாகி அருவருப்பு தோற்றம் மாறி அழகான பசந்தான மக்கள் விரும்புகிற மக்களுக்கு எடுபடக்கூடிய ஒரு தோற்றத்துக்கு அவர் மாற்றப்படுறார்.
இந்த அடியானிடம் ரெண்டாவது ஒரு கேள்வி, உனக்கு சொத்துக்களில் எது உனக்கு ரொம்ப விருப்பமானதுன்னு கேட்குறாங்க. உன்னோட உடம்பு ஹைர் நல்லா வந்துட்டு, நோயை குணப்படுத்தியாச்சு, இப்போ வாழ்வாதாரம் வேணும். நல்லா இருந்தால் மட்டும் போதாது, தொழில் வேணும் வாழ்றதுக்கு. அப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கான மூலாதார செல்வம் என்ன தண்ணி விரும்புகிறாய்? அவர் சொல்றாரு, ஒட்டகமோ மாடோ இருந்தால் எனக்கு போதும்ன்றாரு. ஒட்டகமோ மாடோ இருந்தால் என்னுடைய தொழிலை நான் கொண்டு போவேன், வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வேன்றாரு. அப்போ அந்த வானவர் உனக்கு அப்படி ஆகட்டும்னு பிரார்த்தனை செய்கிறாரு. கற்பம் தரிச்ச ஒரு ஒட்டகத்தை அவருக்கு வழங்கப்படுது, அது கருவோட வருது. அந்த ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்படுது. அல்லாஹ் அவனுக்கு இதில் பரக்கத் செய்வானான்னு சொல்லிட்டு போயிட்டார். அது மிகப்பெரிய ஒரு தொழுவமாக மாறுச்சு. எந்த அளவுக்கு ரசூலா சொல்றான்னு கேட்டால், ஒரு கால்வாய், ஒரு பள்ளத்தாக்கு ஃபுல்லாகவே அவர ஒட்டகம் தானா. அந்த கால்வாய் முழுவதுமா என்னையாம் அவர்ற தான். இங்க இருந்து பார்த்தா கண் பார்வையற்ற அளவுக்கு அவர ஒட்டகம் தானாம். அந்த அளவுக்கு நிறைஞ்ச ஒட்டகங்கள் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். யாரு? எனக்கு இந்த நோய் லேசா போனா நல்லா இருக்குமே என்று நம்மள மாதிரி நினைக்கிறார்கள். எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே கொடுப்பேன்னு நினைக்கிறார்கள். இந்த மாதிரி ஆக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறத அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ரெண்டாவது மனிதன் யாருன்னு கேட்டால் அந்த வழுக்கத்தேவர். இந்த மனிதன்ட்ட அந்த மலக்கு வாரார், உனக்கு உலகத்துல ரொம்ப விருப்பமானதாக இருந்தால் நீ எதை கேட்பேன்னு கேட்குறாங்க. அந்த அடியானும் அதே கேள்வி பதில், இந்த சொட்டத்தல முடி அழகாக எனக்கு வளர வேணும். அப்போ அவருக்கு தலையை தடை விடுறாரு, முடி அழகா பசந்தா வந்துடுது. செல்வத்தில் உனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாரு. அவர் எனக்கு மாடு வேணும்ன்றாரு. அப்போ கருக்கட்டிய ஒரு குட்டியினா கூடிய ஒரு மாடு கொடுக்கப்படுது. அதில் அல்லாஹ் அவனுக்கு பரக்க செய்யணும்னு போயிட்டார். மூணாவது மனிதன்ட்ட வர்றார். யாரு? கண்ணு தெரியாது, அவர் உலகத்தை பார்த்தது கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் உலகத்தை பார்த்தவங்க, உலகத்தில் மக்கள் அப்படின்னு பார்த்தவங்க, மக்களுடைய சூழ்நிலையை புரிந்தவர்கள். ஆனால் மக்களால் ஒதுக்கப்பட்டாங்க. அவங்கள்ட்ட உள்ள ரெண்டு பேரும் குறை, அவங்களோட வழுக்கத்தல, மற்றது குஷ்டரோகி. இந்த ரெண்டு நோயாளியும் அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. ஆனால் கண்குருடருக்கு அப்படி அல்ல, கண்ணு தெரியாது. அவரும் புறக்கணிக்கப்படுறாராம். கண்ணு தெரியாதுன்றதுக்காக புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடியான், ஊரால ஒதுக்கப்பட்டவர், ஊரால ஒதுக்கி வைக்கப்பட்டவராக இருக்கலாம். அவருக்கு அல்லாஹ் எப்படி ரஹ்மத் நாடுறான்னு பாருங்க. அந்த அடியானுக்கிட்ட அல்லாஹ் தாலா அந்த வானவர் அனுப்பி அதே கேள்வி, உங்களுக்கு விருப்பமானது என்ன என்று கேட்கிற நேரத்தில் அவர் என்ன, நான் அல்லாஹ் படைச்ச படைப்புகளை நான் கண்ணால் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய படைப்பினமான அந்த உலகத்தை நான் கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? கண் அந்த வானவர் தடவுகிறார், கண் பார்வை வந்து விடுது. அவருக்கு வேற எந்த நோயும் இல்லை, கண் பார்வை மட்டும் தான் குறைபாடு. கண் பார்வை வந்துச்சு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பொருளாதாரத்தில் என்ன தேவை? அவர் சொல்லுவார், எனக்கு ஆடு இருந்தா போதும் என்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வளர்ச்சி எப்படின்னு கேட்டால், அந்த மலக்குனுடைய அந்த நோயின் குவாரணம், அந்த நோயினுடைய நிவாரணம் அல்லாஹ் கொடுத்ததும், அல்லாஹ் கொடுத்த அந்த பரக்கத்துக்கான ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம், இதனுடைய வளர்ச்சி ஒரு கால்வாய் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஒட்டகங்கள் நிறைஞ்சிச்சு, மாடுகள் நிறைஞ்சிருந்துச்சு, ஆடுகள் நிறைஞ்சி. ஊரின் செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஊரால ஒதுக்கப்பட்டவர்கள், கணக்கெடுக்கப்படாதவங்க, நிர்வாக தேர்வா அல்லது ஏதாவது ஒபிஷியல் தேர்வண்டா அவன் கதையை கணக்கெடுக்க தேவையில்லை. அவன் தேவையில்லை. ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அல்லாஹ் அந்த ஒதுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து கண்ணியப்படுத்தி அவர்களை ஊரில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக அல்லாஹ் மாற்றின வரலாற்றில் அவர்களுக்கு மறுசோதனை வருது. நோயில இருந்து சோதனை, அதுக்கு நிவாரணமாக அல்லாஹ் கொடுத்தான். அதே அல்லாஹ் இந்த மனிதன் அல்லாஹ் சோதிக்கிறான். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பாடம் நமக்கு. நானும் நீங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம எப்படி நினைப்போம்னு கேட்டால், இந்த அடியானுடைய நினைப்பு போல வானவரை கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அல்லாஹ் தாலா திரும்ப அந்த அடியானிடம் அனுப்புகிறார். யாரு? இந்த குஷ்டரோகி பிடிச்ச ஒரு அடியான், மக்களால் ஒதுக்கப்பட்டவர், வெறுக்கப்பட்டவர். இந்த அடியானுக்கிட்ட அதே வானவர் வந்து அவனுடைய முன்னைய தோற்றம், குஷ்டரோகி அருவுறுப்பான தோற்றத்தில் அந்த அடியான்கிட்ட வாரார். அவன் முன்னாடி எப்படி இருந்தானோ அதே தோற்றத்தில், அதே நோயோட, அதே குணாதிசயங்களோட இந்த வானவர் அந்த மனிதன்கிட்ட வாரார். வந்து சொல்றாரு, அடியானே, நான் தூர பிரதேசத்திலிருந்து பயணம் செஞ்சு வார வழியில எனக்கான பயணத்துக்கான எடுபடிகளும் இல்லாமல் போயிட்டுது, எனக்கான சாப்பாடும் தீர்ந்து போயிட்டுது. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உன்னிடமிருந்து நான் உதவி எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்தியதை போல, அவர் சொல்லுகிற வாசத்தை பாருங்க, அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்தியதை போல அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்ய போதுமானவன். உன்னுடைய ஒட்டகத்தில் இருந்த ஒரு ஒட்டகத்தை எனக்கு தா, என்னுடைய மீதி பயணத்தை நான் தொடர வேணும்னு கேட்கிறார். இந்த அடியான் என்ன தெரியுமா சொல்கிறான்,
இந்த அடியான் சொல்ல வாசம் என்ன தெரியுமா? எனக்கு நிறைய வேலை வெட்டி இருக்கின்றான், உனக்கு தர்றது மட்டுமல்ல எனக்கு இதை விட 1000 பேருக்கு கொடுக்க இருக்கின்றான். கேட்டு வந்த அடியானுக்கு கொடுக்காம இந்த அடியான் என்ன செய்யறான்னு கேட்டால் எனக்கு நிறைய சோழிகள் இருக்குது என்று அவன் வேறு யாருக்கோ கொடுக்கறதாக அவன் சொல்றான். அந்த வானவர் சொல்றாரு, தர மறுக்கிறான். வேறு யாருக்கோ கொடுக்க இருக்குன்னா உனக்கு இல்லைன்னு அர்த்தம். யாரு? அல்லாஹ்வுடைய சோதனை மலக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தோற்றங்கள் மாறி போகலாம், வடிவங்கள் மாறி போகலாம், உணர்வுகள் மாறி போகலாம். அந்த வார்த்தையை பாருங்க. அது வானவர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும் சொல்றாரு. என்னை போல நோயால் நீ இருந்தாய், மக்களால் புறக்கணிக்கப்பட்டாய், அறிவுறுக்கத்தக்க இடத்தில் இருந்தாய். அல்லாஹ் உன்னை குணப்படுத்தவில்லையா? அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யவில்லையா? அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தரவில்லையா என்று கேட்ட உடனேயே அந்த நன்றி கெட்ட அடியான் சொல்றானா, இந்த சொத்து, இந்த அழகு இருக்குதே, இது பரம்பரையாக எனக்கு வந்தது. எனக்கு அந்த நோயும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருந்த ஊர்ல இந்த சொத்துக்கள் இருக்குது, ஒட்டகம் இருக்குது, இது பரம்பரையாக அப்பா அப்பாட சொத்துக்களாக வந்தது என்று அந்த அடியார் சொல்றான். சொன்ன உடனே அந்த வானவர் சொல்கிறார், நீ உன்னுடைய கூற்றில் பொய்யனாக இருந்தால், நீ பரம்பரை சொத்துன்னு சொல்றியா இல்லையா? உனக்கிட்ட நோயே இல்லைன்னு சொல்றியா இல்லையா? நான் பிறக்கும் போதே அழகானதான் இருந்தேன்னு சொல்றியா இல்லையா? இந்த கூற்றில் நீ பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை முன்னேபடி மாற்றி விடட்டும் என்று துவா செஞ்சுட்டு போயிட்டார். அவன் அழிக்கப்பட்ட வரலாறு இஸ்லாம் பேசுது. ரெண்டாவது, அந்த மாடு கொடுக்கப்பட்ட அடியான் அவர்கிட்ட வாரார். யாரு? மொட்டை தலை, வழுக்க தலை. அவர்கிட்ட கேட்கிறார். அவருடைய தோட்டத்தில் வாரார். அவர் எப்படி இருந்தாரோ, எந்த நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரோ அந்த நோயோடு அந்த மாணவர் வாரார். வந்து கேட்கிறாரு, அடியானே, நான் வார வழியில என்னுடைய சாப்பாடு தீர்ந்துட்டு பயணத்துக்கான பொருட்கள் இல்லாம ஆயிட்டு, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உனக்கிட்ட தான் கேட்கிறேன், உன்னுடைய மாட்டிலிருந்து ஒரு மாட்டை எனக்கு தான், நான் என்னுடைய பயணத்தையும் என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். அந்த அடியானும் அதே மாதிரி சொல்றான். இவர் கேட்கிற மெதட்டை கொஞ்சம் பாருங்க. இந்த வானவர் சொல்றாரு, நீயும் இப்படித்தான் இருந்தாய், உனக்கு அல்லாஹ் நோயை குணப்படுத்தினான், நீ செல்வம் இல்லாமல் இருந்தாய், அல்லாஹ் செல்வத்தை தந்தான், அந்த செல்வத்திலிருந்து எனக்கு தான் கேட்கிறாரு. அவர் விஷயத்தை சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த அடியானுக்கு விளங்க வேணும், ஆஹா, நம்மளை பத்தி முன்ன பின்ன தெரிஞ்சவரால் வந்திருக்காரு, நம்மளோட பரம்பரையை பத்தி அவருக்கு தெரியுது, நம்ம இப்படி இருந்தோம்ன்றது அவருக்கு தெரியுது, சொல்லித்தான் கேட்கிறாரு. ஆனா இந்த அடியாரை புரிஞ்சு கொள்ளல, தலைக்கணம் ஏறிட்டு அவனுக்கு. இந்த அடியானும் அதே போல சொல்லுகிறான், எனக்கு அந்த நோய் இருந்ததும் இல்லை, எனக்கு அந்த நோய், அந்த அடியான் சொல்லுறான், எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதை நிவர்த்தி செய்யவே எனக்கு போதாது, உனக்கு தரையலான்ட்டார். அப்ப திரும்ப சொல்றார், நீ மொட்டை தலையாக இருந்தாய், மக்களால் ஒதுக்கப்பட்டாய், வெறுக்கப்பட்டாய், அழகான தோற்றத்தை அல்லாஹ் உனக்கு தரவில்லையா, இந்த மாட்டவனுடைய வளர்ச்சியை அல்லாஹ் உனக்கு பறக்க செய்யலையா என்று சொல்லிட்டு சொல்லும்போது அவன் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்னப்பா நீ பேசுறாய், இது என் வாப்பா அம்மா அந்த சொத்து, அல்லாஹ் தரல, ஒருத்தரும் தரல என்று அவன் பேசுகிறான், மறுத்து பேசுகிறான். அதே பிரார்த்தனை செய்கிறார், நீ சொல்லுகிற வார்த்தையில் நீ பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை அப்படியே மாற்றட்டும், அல்லாஹ் உன்னை மாற்றட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த 2 பேருடைய பண்பாடு நமக்கு உள்ளத்தில் ஒரு காயத்தை உண்டாக்க வேண்டும். 2 பேரும் நன்றி கெட்டவர்கள். 2 பேருடைய செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்ததே அவன் மறுக்கிறான் கொடுக்கிறதுக்கு, அவனுடைய முன்னே நிலையை அவன் மறுக்கிறான், அவன் எப்படி இருந்தான் என்பதை மறக்கழித்த நன்றி கெட்ட மனிதனாக மாறிவிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, 3வது யாரு? கண்ணு தெரியாத ஒரு அடியான். இந்த கண்ணு தெரியாத அடியான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவர்கிட்டே அதே கேள்வி, அதே பதில். பயணத்தில் வந்தேன், எல்லாம் தொலைஞ்சு போயிட்டப்பா, ஒன்றுமே இல்லை, உன்னிட்டு இருக்கல ஆற்றில் ஒன்றத்தான். இந்த அடியான் என்ன சொல்லியிருப்பான்? இந்த அடியானுடைய வாசகத்தை பாருங்க, எந்த அழகாக அவன் பேசுகிறான். நன்றி உள்ள அடியானாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு செய்தி. அந்த அடியான் சொல்லுகிறான், எந்த சாமான் தொலைஞ்சு போயிடுச்சு, நானோ கண்ணு தெரியாதவனா இருக்கிறேன், என்னுடைய தேவைக்கு ஒரு ஆட்டத்தாப்பா நான் ஏதாவது பார்த்துக்கிட்டு பொழைச்சிட்டு போயிடுவேன்றார். இந்த யாரு கண்ணு தெரியாம இருந்து அல்லாஹுவால் ரஹ்மத் செய்யப்பட்டு கண் பார்வை கொடுக்கப்பட்டு பொருளாதாரமே சொத்தே இல்லாம ஏழையாக இருந்தவரை அல்லாஹ் ஆடு கொடுத்து அவருக்கு ரஹ்மத் செஞ்சானோ, அந்த அடியான் சொல்கிறான், உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கொள், உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள். ஏன் இவர் எப்படி கேட்டாரு? நீ கண் பார்வை இல்லாமல் இருந்தாய், அல்லாஹ் உனக்கு கண் பார்வையை தந்தான், நீ சொத்து இல்லாமல் இருந்தாய், அல்லாஹ் உனக்கு சொத்து தந்தான், அதிலிருந்து எனக்காக உன்னை தாண்டி கேட்ட உடனே அவர் அதை மறுக்கல. அந்த அடியான் பேசுறான், அப்படி தெரியுமா, நீ சொல்லுவது நிஜம்தான், உண்மைதான், நான் கண்டறியாமல் இருந்தேன், என்னுடைய ரப்பு எனக்கு கண் பார்வையை தந்தான், நான் சொத்து இல்லாமல் இருந்தேன், எனக்கு அல்லாஹ் தான் இதை தந்தான் என்று சொல்லிட்டு அந்த அடியான் சொல்கிறான், இதோ இந்த ஆட்டு பண்ணையிலிருந்து
உனக்கு எவ்வளவு தேவையோ அத்துணையும் நீ எடுத்துக்கொள். நான் வல்லாஹி 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 நிச்சயமாக நான் உன்னிடம் அதை திருப்பி கேட்கவே மாட்டேன். உன்னிடம் அதை நான் திருப்பி கேட்கவே மாட்டேன். உனக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஆடையும் எடுத்துட்டு போ. எனக்கு நீ திருப்பி தரணும் மட்டும் கஷ்டப்படுத்த மாட்டேன், தாத்தான்னு கரைச்ச பண்ண மாட்டேன். தேவையானதை எடுத்துட்டு போ, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அந்த மலக்கு தான் யார் என்பதை விளங்கப்படுத்துகிறார். நான் உன்னை சோதிக்க அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவன், நான் அல்லாஹுவால் உன்னை சோதிப்பதற்கு அனுப்பப்பட்டவன். உன்னுடைய நண்பர்கள் 2 பேரை அல்லாஹ் அழித்து விடுவான். உன்னுடைய நண்பர்கள் யாரு? முன்னாடி ஆடு ஒட்டகம், அவர்கள் 2 பேரையும் அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் உனக்கு மென்மேலும் அருள் செய்வானான்னு சொல்லிட்டு போறேன். இப்ப கண்ணியமான இந்த செய்தி ஏன் நான் சொல்ல கேட்டால், நம்மட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னேறது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு அருள் செய்வேன். ரொம்ப கஷ்டம், அம்மா பாப்பா கிட்ட சொத்து இல்லை, சகோதரமார்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது, அல்லது ஒரு ஆள் தனியாக குடும்பத்தில் இருந்து எல்லா குடும்பத்திலும் இருக்கு, ஒரு ஆளாக நின்று அந்த குடும்பத்தை பாதுகாப்பாங்க, பெரிய ஒரு பவுண்டேஷனாக இருப்பாங்க. அவங்க யாரு? குடும்பத்தில் மூத்தவராக இருப்பார், அல்லது குடும்பத்தில் கடைசி ஏதாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒன்றிக்கும். இவங்களில் யாராவது ஒருவர் அவங்க உஜார் கொடுத்து எழுப்பி அந்த குடும்பத்தை பாதுகாப்பார்கள். பாதுகாத்தா கடைசியாக பார்த்தா அவங்கள கைவிட்டுருவாங்க. யாரு? யாருக்காக இவங்க கஷ்டப்பட்டாங்களோ, யாருக்காக தியாகம் செஞ்சார்களோ, யாருக்காக காலத்தை கடந்தார்களோ, யாருக்காக நாடு உறவை துறந்தார்களோ அவங்க காலை வாரி விட்டுருவாங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. செஞ்ச பிறகு இந்த மனுஷன் வருவான், வந்து பார்த்தா உறவுகள்கிட்ட உதவி கேட்பான், கிடைக்காது. நம்மளை மாதிரி அந்த நபித்தோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, அந்த சாபி அந்த காலத்து வாழ்க்கையை. நம்ம வாரம் யாருடைய உதவியும் இருக்காது. உறவுகளை கஷ்டப்பட்டு அவன் இவனுக்கிட்ட கூலி வேலை செய்து ஒரு தொழிலை ஆரம்பிப்போம். அந்த தொழிலில் அல்லாஹ் பரக்கத்தை தருவான். பரக்கத்தை தரும்போது சில நேரங்களில் ஆணவம் தலைக்கேறுகிற போது உறவுகளே, கண்ணு முன்னாடி யாசகம் கேட்கிற வந்தாலும் அவனை கணக்கு எடுக்க மாட்டோம். கஷ்டத்தை உணர்ந்த நானும் நீங்களும், என்னுடைய குடும்பத்துக்காக பல நாட்களை பல ஆண்டுகளை கழித்த நானும் நீங்களும் யாசகம் கேட்கிறவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டோம். அவனுக்காக யோசிப்போம், அவனை மறுத்து பேசுவோம். வாரது யாராக இருந்தாலும் உறவுகளே, நம்மிடம் கை நீட்டுகிறார்களா? நம்மளிடம் கை நீட்டுகிறார் இருக்கிறத 20 ரூபாயா 10 ரூபாயா கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் என்னை உங்களையும் சோதிக்க எப்படி அனுப்புவான் என்பது தெரியாது. அது சிங்களத்தில் வருவானா, தமிழில் வருவானா, ஹிந்தியில் வருவானா, பெண்ணா வருவானா, ஆணா வருவானா, சிறுவனா வருவானா, அல்லது சிறுமியா வருவாங்களா என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் என்னை உங்களையும் சோதிக்க ஆரம்பித்து விட்டால் பள்ளி வாசல்லையும் நிற்கும், பஸ்ஸுக்குள்ளேயும் நிற்கும், போற ரோட்டுலையும் நிற்கும், இடையிலையும் நிற்கும். எங்க வேணுமானாலும் அல்லாஹ் என்னை உங்களை சோதிக்க போதுமானவன். எனக்கும் உங்களுக்கும் தந்த ஆரோக்கியத்தை சில நேரம் சோதிப்பான். சில நேரங்களில் நம்ம போற வழியில் ஒருத்தன் பைக்கை விட்டுட்டு போவான், அல்லது ஏதோ ஒன்று தடமாறிக்கு நிற்பான். நம்மட உடல் ஆரோக்கியம் நமக்கு தெரியும், இதை செஞ்சு கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் அதை கடந்து போவோம். உறவுகளே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ததை மறந்து விடாதீர்கள். இப்படி நிறைய சம்பவங்கள் நமக்கு இயலுமானது நம்மை கடந்து போகும். நாம் எல்லாரும் அதை வீணாக விட்டுடுவோம். இந்த மாதிரி நடக்கும் உறவுகளை கட்டாயம் உங்களால் இயலுமான உதவிகளை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அல்லாஹ் தந்த சின்ன ஒரு ரஹ்மத்தாக இருந்தாலும், உடல் வலிமையாக இருந்தாலும், அந்த உடல் வலிமைக்கும் அல்லாஹ் சோதனை வைப்பான். அதில் வெற்றி பெற்று விட்டால் வல்லாஹி நிச்சயமாக என்னை உங்களை விட சிறந்தவர்கள், வெற்றியாளர் யாரும் இருக்க முடியாது. நாம பார்க்கிறோம், கண்ணு முன்னாடி திடீரென்று இருந்தவர்கள் முன்னேறுகிறார்கள். யாரையும் கணக்கெடுக்கிறது இல்லை, அனுபவசாலிகளை மதிக்கிறது இல்லை, குடும்பத்தை மதிக்கிறது இல்லை, ஊர்களில் இருக்கிற நலவுகளில் கடந்து கொள்றதில்லை. ஆனால் அவர்கள் பெரியவர்களாக கதைக்கப்படுவார்கள். இவர்களை அல்லாஹ் உலகத்தில் கேவலப்படுத்துவான். யார்? அந்த 2 பேரையும் போல. அதனால் பார்க்கிறோம், உயர்ந்தார்கள், திடீரென்று பார்த்தா ஒருத்தரையும் காணல, அடியோடு அல்லாஹ் புடுங்கி எறிந்து விடும். அதனால் உறவுகளை சோதனை என்பது எப்படி எப்போது எந்த நிலை வரும் என்பது தெரியாது. தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் சோதனைகளில் பயன்படுத்தி அவர்களை சொர்க்கவாதிகளாக நல்லவர்களாக பொறுமையாளர்களாக்கினானோ அதே ஒரு கூட்டத்தில் ஒருவராக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் என் குடும்பத்தாரையும் உங்கள் குடும்பத்தை ஆக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.